இன்றைய தினமும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். அல்லேலூயா. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் நீதிமான்கள். நாம் ஆண்டவருடைய பார்வையில நீதிமான்களாக காணப்படுகிறோம். இந்த உலகத்துல பல கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில நீதிமான்கள் அல்ல. இந்த உலகத்திலிருந்து கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து வாழுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறவர்கள், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் கர்த்தருடைய பார்வையில நீதிமான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நீதிமான்களாக நம்மை இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரமாகிய சபையிலும் நம்மை அவருக்குள்ள ஏற்படுத்தி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நீதிமான்கள் நீதிமாட்டிகள் என்று சொல்லி பேர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில நீதிமான்களாக நீதிமாட்டிகளாக வாழுகிற நம்முடைய வாய் ஜீவ ஊற்றுகளை புறப்பட பண்ணுகிற வாயா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஜீவனை கொடுக்கிற ஊற்று நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதாக காணப்படுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே தேவனை அறியாமல் வாழுகிற ஜனங்களுக்குள்ள நம்முடைய வாயிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படணும். அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு அவர்களை இந்த உலகத்தில் இருந்தும் சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்தும் இருளில் இருந்து விடுவித்து தேவனுடைய ஜீவனுக்கு நேராக, கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு நேராக அவர்களை நாம் நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் எப்பொழுது நம்முடைய வாயிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படணும், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாயிலிருந்து புறப்படணும், பரிசுத்த ஆவியாகிய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுதெல்லாம் நம்முடைய வாயிலிருந்து ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் புறப்படுகிறவராக இருக்கிறார். அவர் வெறுமனே புறப்பட்டு அவர் வெறுமனே திரும்புகிறவராக அல்ல. அவர் நம்முடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையாக ஜீவ ஊற்றாக புறப்படும் பொழுது அவர் அசாத்தியமான அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை நடப்பிக்கிறவராக, நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவராக, பாவிகளை மனம் திரும்ப பண்ணி பரிசுத்தமாக்குகிற தேவனாக அவர் கிரியை செய்கிறார். மரண கண்ணியில் இருக்கிறவர்களை விடுவித்து ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிறார். இருளிலே வாழுகிறவர்களை வெளிச்சத்தை கொடுத்து வெளிச்சத்திலே நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆண்டவருடைய ஜீவ ஊற்றாக நீங்க செயல்படணும். நம்முடைய வாயிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படணும். அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாயிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுமானால் இந்த தேசத்தில் இருக்கிற அசுத்தங்கள், அநியாயங்கள், அக்கிரம கிரியைகள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் அழிக்கப்பட்டு எல்லா மக்களும் தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஜனங்களாக வாழுகிறதற்கு தேவன் அவர்களுக்குள்ள கிரியை செய்வார். அல்லேலூயா. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய வாய் திறந்திருக்கிறது. அவர்கள் கொடுமையானவைகளை பேசுகிறவர்களாக, கொடுமையானவைகளை செய்கிறதற்கு, கொடுமையானவைகளை யோசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உலகம் முழுவதிலும் கொடுமையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாக, அதனால சிற்றின்பம் அனுபவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த கொடுமையானவைகளை யோசிக்கிறவர்களுடைய பெயர் துன்மார்க்கர்கள். அல்லேலூயா. அவர்களுடைய வாயை கர்த்தர் அடைத்து போடுவார், மூடி போடுவார். அல்லேலூயா. அவர்களுடைய வாய்கள் எல்லாம் இல்லாமல் அழிந்து போகும். அல்லேலூயா. ஏன் அவர்களுடைய வாயை கர்த்தர் அடைக்கிறார், அவர்களுடைய வாயை மூடி போடுகிறார் என்றால் அவர்களுடைய வாய் கொடுமையானவைகளை பேசுகிறது, கொடுமையானவைகளை கொப்பளிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமான்களுடைய வாயிலிருந்து ஜீவன் புறப்படுகிறது. கொடுமையான
கொடுமையானவைகளை யோசிக்கிற துன்மார்களுடைய வாயிலிருந்து கொடுமையானவைகள் புறப்பட்டு தேசத்தை அலக்களிக்கிறது, ஜனங்களை அழிக்கிறது. அல்லேலூயா. ஆகையால்தான் கொடுமையானவர்களை யோசிக்கிற துன்மார்க்கர்களுடைய வாயை கர்த்தர் அடைத்து போடுகிறார். ஜீவ ஊற்றை புறப்படுகிற நீதிமான்களாகிய நீதிமாட்டிகளாகிய உங்களுடைய என்னுடைய வாயை ஆண்டவர் திறக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? கர்த்தருக்காக பேசும்படியாக, கர்த்தருடைய வல்லமையை நம்முடைய நாவின் மூலம் வெளிப்படுத்தி கர்த்தருக்காக அசாதாரணமான கிரியைகளை நடப்பிக்கிறதற்காக கர்த்தர் நம்முடைய வாயை திறக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாயை விரிவாக திற, அதை நான் நிரப்புவேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாய்கள் ஒருபோது அடைக்கப்பட்டிருக்க கூடாது. நம்முடைய வாய்கள் விரிவாக திறக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது தேவ ஆவியானவர் நம்மை நிரப்பிக் கொண்டே இருப்பார். நம்முடைய வாயிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு கொண்டே இருக்கும். அது பயங்கரமான அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்து மரித்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பி ஆளுகை செய்கிறதற்கான அதிகாரத்தை தந்து நம்மை வாழ வைத்துக் கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நானும் நீதிமான்கள், நீதிமாட்டிகள், நீதிமான்களுக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களாக, நீதிமான்களுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக, நீதிமான்களுக்கு ஏற்ற ஆராதனைகளை செய்து தேவனை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய சபையிலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நம் நடுவில் இருந்து ஜீவ ஊற்றை புறப்பட பண்ணி தேவன் தேசத்தை சுத்திகரித்து தேசத்தை, ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்த தேவ ஆவியானவர் நம்மை வல்லமையான கருவியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பயன்படுத்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 36ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தினாலே வெளிச்சம் காணுகிறோம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தரை குறித்து இப்படியாக சொல்லுகிறான், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காணுகிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரிடத்தில் ஜீவ ஊற்று இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜீவ ஊற்று இருக்கிறது. அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது ஒரு போர் சேவகன் அவருடைய விலாவிலே ஈட்டி எடுத்து குத்தி அவருடைய இருதயத்தை, அவருடைய விலா எலும்பை கிழித்தான். அந்த நேரத்திலே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3 ஆணிகளின் நடுவில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பாருங்கள், போர் சேவகன் ஆண்டவருடைய இருதயத்துக்குள்ள ஈட்டியை பாய்த்ததும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்திலிருந்து இரத்தமும் செந்நீருமாக புறப்பட்டு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அங்கிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு இப்ப உலகம் முழுவதிலும் பாய்ந்து எல்லா மக்களுக்குள்ளும் அந்த ஜீவ ஊற்று வாசம் பண்ணி எல்லா மக்களையும் பரிசுத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த ஜனமாக, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, புதிய எருசலேம் நகரத்திலே 12 வித மகிமையான கற்களாக அவைகள் கட்டி எழுப்பப்பட்டு மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டிகளாக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாகிய புதிய எருசலேம் நகரமாக, பரிசுத்த நகரமாக உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஜீவ ஊற்றானது பயங்கரமான காரியங்களை செய்கிறது, மகிமையான காரியங்களை செய்கிறது. அது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் உலகத்திலும் மனுஷர்களுக்குள்ளும் ஆளுநர்களுக்குள்ளும் அதிகாரிகளுக்குள்ளும் பெரிய பெரிய கோடீஸ்வர மக்களுக்குள்ளும் வாலிபர்களுக்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் அது செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஜீவ ஊற்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அது நமக்குள்ள இறங்கி வாசம் பண்ணுகிறது. இந்த ஜீவ ஊற்று நம்மை பவர் மேன்களாக மாற்றி கொண்டிருக்கிறது, பவர் மனுஷியாக மாற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாத நம்மை, இந்த உலகத்திலே பாவத்திலே உழந்து இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜீவ ஊற்றானது பரிசுத்தப்படுத்தினது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழுகிறதற்கு நம்மை உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவராக கிறிஸ்துவோடு நம்மை இணைத்து ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக வாழ வைக்கிறதற்கு இந்த ஜீவ ஊற்று உதவி செய்கிறது. அல்லேலூயா.
இந்த ஜீவ ஊற்று இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. வேற எந்த இடத்துல இந்த ஜீவ ஊற்று கிடைக்காது. இது இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பாய்ந்து வருகிறபடினாலே அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக, அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக நம்மை அலங்கரித்து அவருக்கு முன்பாக நிலைநிறுத்த போகிறார். அல்லேலூயா. இயேசு எப்படி நம்மை அலங்கரிப்பார் என்றால், நம்மை பொன்னினாலும் பெரிய பெரிய பணங்களை செலவு செய்து வஸ்திரங்களை எடுத்து உடுத்துகிறதுனாலும் அவர் நம்மை அலங்கரிக்கிறது அல்ல. அல்லேலூயா. பொன்னை பார்க்கிலும் புடமிடப்பட்ட பரிசுத்த வேத வசனத்தினாலும் சத்திய உபதேசத்தினாலும் பரிசுத்த ஆவியின் கிருபையினாலும் மகிமையினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கேற்ற மனவாட்டி சபை மக்களாக நம்மை இந்த உலகத்தில் வைத்து அலங்கரிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவர் நீதியின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி அவருக்கு ஏற்ற பரிசுத்த பிள்ளைகளாக, அவருக்கு ஏற்ற வளர்ச்சி உடையவர்களாக, அவரோடு நித்திய நித்திய காலம் மகிழ்ந்திருக்கிறவர்களாக, அவருடைய விருந்து சாலையில புசித்து மன மகிழ்ச்சியாக வாழுகிற பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் நம்மை அலங்கரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் பரிசுத்த அலங்காரம். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரம் என்றால் என்னவென்று தெரியாமலேயே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற ஜனங்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இன்னைக்கு பரிசுத்த அலங்காரம் என்பது என்னவென்று தெரியாமல் தங்களுக்கு விருப்பப்படி அலங்கரித்துக் கொண்டு கர்த்தருடைய சபையில வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதற்கு பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அந்த தொழுகை மேல கர்த்தர் பிரியமா இராததினால மன சங்கடங்களை அடைகிறவர்களாக சிலர் சாத்தானுக்கு வழிபாடு செய்கிறதற்கு தேவனுடைய சபையை விட்டு விலகி போகிறவர்களாக மாறுகிறார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனைத்து ஜனங்களுக்கு கேடுண்டாகும். நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக வாழுகிறோம். நாம் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த அலங்காரம் நமக்கு வேணும். பரிசுத்தம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமும் விலையேறப்பட்ட சத்திய உபதேச வசனங்களும் தான் பரிசுத்தம். இதனால நம்ம அலங்கரித்துக் கொண்டு தேவனை ஆராதிக்கும் பொழுது, சேவிக்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது தேவன் தமக்குரிய மனவாட்டிகளாக நம்மை அலங்கரித்து அவருடைய வலது பாரிசத்திலே நிறுத்துகிறதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி சத்தம் அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்கிறத பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய மகத்துவமான வல்லமையினாலே நம்மை இப்பொழுது ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மேல தேவனுடைய கிருபை மழையா இறங்கி கொண்டிருக்கிறது, அக்கினியா இறங்கி கொண்டிருக்கிறது, ஜீவ ஊற்றா இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து ஜீவ ஊற்று நம்மேல பாய்ந்து வருகிறது. அல்லேலூயா. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காணுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே வெளிச்சமாக இருக்கிறார், ஒருவர் சேரக்கூடாத ஒளியாக இருக்கிறார். இந்த உலகத்திலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினால சத்திய வசனத்தினால அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றி வெளிச்சத்திலே நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகையால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம் எப்படி லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி அது எப்படி பிரகாசிக்கிறதாக வெளிச்சம் கொடுக்கிறதாக இருக்கிறதோ, அப்படியே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கனத்துக்குரிய சகோதர சகோதரிகளாகிய நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் மறைந்திருக்க கூடாது. நாம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக
கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக, கர்த்தருக்காக எழும்பி கிரியை நடப்பிக்கிறவர்களாக, தேசத்தின் ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துகிறவர்களாக நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்தினாலே வெளிச்சம் காண்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வெளிச்சம் உன்னதமான பரிபூர்ண சீயோனிலிருந்து நம்மேல இறங்கி வருகிறது. நாம் அந்த வெளிச்சத்தில் கழிவுர்ந்து நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை அல்லாமல் இந்த உலகத்தில் வெளிச்சம் உண்டாகாது. அல்லேலூயா. தேவன் நம் மூலம் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். இந்த நல்ல வெளிச்சமாகிய பாக்கியத்தை நமக்குள்ள வைத்து நம்மை உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் அதன் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். என் சகோதரியே, என் மணவாளியே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அடைக்கப்பட்ட தோட்டம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மணவாட்டி சபையை பார்த்து சொல்லுகிறார், என் சகோதரியே, என் மணவாளியே. நாம் ஆண்டவருக்கு சகோதரிகளாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு மணவாட்டிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நம்மை வைத்திருக்கிறார்? அடைக்கப்பட்ட தோட்டமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கள்ளர்கள் நுழையாதபடி, காட்டு மிருகங்கள் நுழையாதபடி, குழி நரிகள் நுழையாதபடி கர்த்தருடைய சபை மக்களாகிய நம்மை அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு கனி கொடுக்கிற விருட்சங்களாக ஆண்டவருக்கு ஆண்டவர் தம்முடைய தோட்டத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று நம்மை சுற்றிலும் மறைவு கட்டப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் நீரூற்றுகளாக பொங்கி 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 வழிகிறவர்களாக இருக்கிறோம். நாம் பொங்கி பொங்கி வழியும் பொழுது அந்த நீரூற்று அழுக்கான பூமியில விழுந்து அது சீர்கெட்டதாக மாறாதபடிக்கு நல்ல நீரூற்றாக பொங்கி பொங்கி வழிந்து ஜனங்களுக்குள்ள ஜீவ நீரூற்றாக போய் ஜீவனை கொடுக்கிறதற்காக ஆண்டவர் நம்மை மறைவு கட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் மறைவு கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மை மறைத்து ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். அதிலே பொங்கி 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 வழிகிற நீரூற்றுகளாக இருந்து செயல்படுகிறோம். அல்லேலூயா. இதுதான் மணவாட்டி சபையுடைய செயல்பாடுகள். அடுத்து கீழே சொல்லப்பட்டிருக்கிறது முத்திரிக்கப்பட்ட கிணறு. அல்லேலூயா. ஒரு கிணத்துல எப்பொழுதும் தண்ணீர் பொங்கி பொங்கி வழியும், அதிலிருந்து நீரூற்றுகள் பயங்கரமாக எழும்பி வந்து கொண்டே இருக்கும். கிணற்றிலிருந்து தான் ஆதி நாட்களிலே தண்ணீர் இறைத்து மக்கள் தங்களுடைய ஜீவானத்துக்கு உண்டான எல்லா காரியத்திற்கும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்படியே எல்லா மக்களுக்கு ஜீவனத்துக்கு உண்டான தண்ணீரை நாம் கொடுக்கிறதற்கு, ஜீவ தண்ணீரை கொடுக்கிறதற்கு ஆண்டவர் முத்திரிக்கப்பட்ட கிணறுகளாக, ஆண்டவராலே முத்திரிக்கப்பட்ட கிணறுகளாக நம்மை அவருடைய தோட்டத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் முத்திரிக்கப்பட்ட கிணறு. ஒரு காலமும் நமக்குள்ள இருந்து தண்ணீர் வற்றி போகாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வற்றாத நீரூற்றாக, நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால்தான் தந்தை பெர்க்மன்ஸ் ஐயா அவர்கள் இப்படியாக பாடுகிறார், வற்றாத நீரூற்று போல் இருப்பாய், பலமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய், வற்றாத நீரூற்று போல் இருப்பாய், பலமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய், கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராலே அலங்கரிக்கப்பட்டு கர்த்தருக்கென்று மனவாட்டிகளாக வாழுகிற கர்த்தருடைய சரீரமாகிய சபை மக்களே, கர்த்தர் உங்களை முத்திரிக்கப்பட்ட கிணறாக வைத்திருக்கிறார்.
உங்களுடைய கிணற்றிலிருந்து எப்பொழுதும் தண்ணீர் தொடர்பு உண்டாகி கொண்டே இருக்கும். அந்த நீரூற்று பொங்கி பொங்கி வழிந்து உலகத்திற்கு பலன் கொடுக்கிறதாக மாறும். இந்த நீரூற்றை குடிக்கிற மக்கள் எல்லாம் ஜீவனை பெறுவார்கள். அப்படியே கர்த்தர் உங்களை முத்திரித்து வைத்திருக்கிறார். நீங்கள் முத்திரிக்கப்பட்ட கிணறுகள். அல்லேலூயா.